الحمد لله الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. تلك حدود الله فلا تعتدوها ومن يتعد حدود الله فأولئك هم الظالمون. صدق الله مولانا العظيم. சங்கை நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் அருளினால் கிருபையினால் சஃபுத்து தஃபாசிர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை தெள்ளத் தெளிவாக நாம் பார்த்து வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அந்த வரிசையிலே இதுவரைக்கும் நாம் 225 ஆயத்துகளை கடந்து 226வது ஆயத்தை அடைந்திருக்கிறோம். 226வது ஆயத்துகளை அடைந்திருக்கிறோம். 226லிருந்து 230 வரைக்கும் உள்ள ஆயத்துகளைத்தான் நாம் இதிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய விளக்கங்களை நாம் பார்த்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் அல்ஹம்துலில்லாஹ், பாடத்தின் வரிசையின் கணக்கின் அடிப்படையில் இது 330வது பாடமாக இருக்கிறது. 330வது பாடமாக இருக்கிறது. இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன? எல்லைகளை மீறாதீர். எல்லைகளை மீறாதீர்கள். அதாவது அல்லாஹு தாலா வகுத்த வரம்பை, அல்லாஹு தாலா வகுத்து வைத்திருக்கக்கூடிய எல்லைகளை ஒருபோதும் மீறிவிடாதீர்கள். ஏன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய எல்லையை மீறினா அது பெரிய ஆபத்து. அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள்ல தில்க ஹுதூதுல்லாஹ் ஃபலா தஅததுஹா வமன் யதஅத்த ஹுதூதல்லாஹி, அல்லாஹ்வுடைய இது அல்லாஹ்வுடைய எல்லைகளாக இருக்கிறது, அல்லாஹ்வுடைய வரம்பாக இருக்கிறது, இதை ஒருபோதும் மீறாதீர்கள். எவர்கள் இதை மீறுகிறார்களோ அவர்கள் நிச்சயமாக வரம்பு மீறிவிட்டார்கள், அவர்களுக்குரிய தண்டனை, அவர்கள் அநியாயக்காரர்கள் என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்வதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய சொல் இருக்கிறதே, எல்லைகளை மீறாதீர்கள் என்பது மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கைக்குரிய, ஒரு கண்டிப்பிற்குரிய வார்த்தையாக இருக்கிறது. இதை நாம் பேணுதலாக கடைபிடிக்க வேண்டும். இந்த விஷயத்தில் நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த அல்லாஹ்வுடைய அந்த கட்டளைகளை ஒருபோதும் மீறிவிடக்கூடாது. ஏன்னு சொன்னால் அல்லாஹ் இது எல்லை என்று சொல்லிவிட்டால் அதன் பக்கம் கூட நெருங்கக்கூடாது. பொதுவாக சொல்கிற மாதிரி தக்வா என்று சொல்லுவாங்கல்ல, அதாவது ஒரு வரை கோடு என்று வைத்து விட்டால் அந்த கோட்டை விட்டு ரொம்ப தூரமாகத்தான் இருக்கணும், பக்கத்தில் போனாலே தாண்டிடுவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸில் அழகான உதாரணங்கள் சொன்னாங்க. ஆட்டிடையன் ஆடு மேய்க்கின்றான் என்றால் அவனுக்கு ஹிமா இருக்கும், ஒரு வளைவு வட்டம் இருக்கும், அதுக்கு அந்த பக்கம் போயிடக்கூடாது. ஆடுகள் போச்சுன்னா அது அடுத்த இடத்துல போய் பாதிக்கப்பட்டதாயிரும். அது ஆடுகளுக்கும் இடைஞ்சல், ஆட்டிடையனுக்கும் ஆபத்து. அப்போ அதனால அவன் என்ன செய்வான், அந்த கோட்டை விட்டு ரொம்ப தூரம் தாண்டி தான் என்ன செய்யணும், அதை மேய்க்கணும். அவன் பக்கத்தில் போய் மேய்க்க ஆரம்பிச்சிட்டான்னு சொன்னான் அந்த ஆடு என்ன செய்யணும், துள்ளி அந்த பக்கம் போயிடும். அதனால எல்லைகள் அல்லாஹு தாலா வகுத்திருக்கக்கூடிய எல்லைகளை ஒருபோதும் மீறிவிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பேணிக்கையாக கடைபிடிக்க வேண்டும். ஒவ்வொரு விஷயங்களிலேயும், இதனுடைய ஒவ்வொரு செயல்களிலும், உதாரணமா இபாதாத்துடைய விஷயமா இருந்தாலும் அல்லாஹ் சொல்வான், நீங்க இது அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருக்கிறது, அதை மீறாதீர்கள் என்பதாக இபாதத்துடைய விஷயங்களையும் சொல்லுவான். அதே மாதிரி அல்லாஹு தாலா முஆமலாத்துடைய விஷயங்களை சொல்லுவான், முஆஷராத்துடைய விஷயங்களை சொல்றான். அப்படி நிறைய விஷயம், எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் தஆலா கட்டளைகளை தெளிவாக விளக்குவான். இப்போ ஏத்திகாப்புடைய விஷயத்துல சொல்லுவான். சொல்லும்போது என்னது, நீங்க என்ன செய்யுங்க, வலா தக்ரபுல், நீங்க என்ன செய்ய வலா, அதாவது நீங்க ஏத்திகாப் இருக்கும் நிலையில் உங்களுடைய பெண்களை நீங்க நெருங்காதீர்கள் என்று சொல்லிட்டு, இது அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருக்கிறது, வரம்பாக இருக்கிறது, அதை மீறிடாதீங்க. அல்லாஹ்வுடைய எல்லையாக இருக்கிறது, அதை மீறாதீங்க. இது எல்லாம் இபாதத்துடைய விஷயத்திலேயே அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி முஆமலத்துடைய விஷயத்திலேயும் சொல்லுவான், முஆஷரத்துடைய விஷயத்திலேயும் சொல்லுவான், அஹ்லாக்குடைய விஷயத்திலேயும் சொல்லுவான். இது எல்லா விஷயத்திலும் அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லக்கூடிய ஒரு உபதேசமாக இருக்கிறது. அப்போ இந்த உபதேசம் இருக்கிறது மிக முக்கியமான ஒரு உபதேசம், ஒரு எச்சரிக்கையாகவும் இருக்கிறது. இதை நாம் சரியாக பேணுதலாக இதில் இருக்க வேண்டும். அப்போ இது சம்பந்தமான விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் குர்ஆனில் அந்த தஃப்சீரில் சொல்லப்படக்கூடியதை இன்ஷா அல்லாஹ் காண்போம். வாருங்கள் உள்ளே செல்லலாம். தில்க ஹுதூதுல்லாஹி ஃபலா தஅததூஹா, இவைகள் அல்லாஹ்வுடைய எல்லைகளாக, அல்லாஹ்வுடைய வரம்பாக இருக்கிறது. ஃபலா தஅததூஹா, அதை நீங்கள் ஒருபோதும் மீறி விடாதீர்கள் என்பதாக அல்லாஹ் கூறுகிறார்.
அதாவது ஹாதிஹில் அஹ்காமுல் அலீமத்து, இந்த மிக பிரம்மாண்டமான பெரிய சட்டங்கள் இருக்கிறதே, மின தலாக்கி, தலாக்குடைய விஷயமாக இருக்கட்டும், ஒரு ரஜாத்தி, ரஜாத்துடைய விஷயமாக இருக்கட்டும், ஒல் ஹுலஇ, ஹுலாவுடைய விஷயமாக இருக்கட்டும், இவைகள் எல்லாம் ஷரியத்துடைய சட்டங்களாக இருக்கிறது. ஷரியத்துடைய சட்டங்களாக இருக்கிறது. இதை நீங்கள் ஒருபோதும், அதாவது வகைரிஹா, இது போன்ற உள்ள விஷயங்கள்லாம் ஏ ஷராயுல்லா, அல்லாஹ்வுடைய ஷரியத்துடைய சட்டங்கள், ஷரியத்துடைய சட்டங்களாக இருக்குது. அதே மாதிரி வஹ்காமுஹு, அவனுடைய கட்டளைகளாக இருக்கிறது, அவனுடைய கட்டளைகளாக இருக்கிறது. ஃபலா துஹாலிஃபூஹா, அதில் நீங்கள் ஒருபோதும் மாறு செய்யாதீர்கள், ஒருபோதும் அதற்கு நீங்கள் மாறு செய்யாதீர்கள். வலா தத்தஜாவஸூஹா, அதை நீங்கள் வரம்பு மீறி விடாதீர்கள், வரம்பு மீறி விடாதீர்கள். இலா கைரிஹா, அதிலிருந்து வேற ஒன்றின் பக்கம் வரம்பு மீறாதீங்க. இம்மாலம் யஷ்ரஉல்லாஹ், ஷரஅ யஷ்ரஉன்னு சொல்றது யஷ்ரஉல்லாஹ், அல்லாஹ் எதை ஷரியத்தாக ஆக்கவில்லையோ அதன் பக்கம் நீங்கள் வரம்பு மீறி விடாதீர்கள். அப்போ அல்லாஹ் எதை ஷரியத்தாக்கி இருக்கிறானோ அதை என்ன செய்யணும், கடைபிடிக்கணும். அல்லாஹ் எதை ஷரியத்தாக்கலையோ அதன் பக்கம் போய்விடக்கூடாது. அப்போ ஒவ்வொரு சட்டங்களும், தலாக்குடைய விஷயமா இருக்கட்டும், ரஜாத்துடைய விஷயமா இருக்கட்டும், ஹுலாவுடைய விஷயமா இருக்கட்டும். அடுத்து தலாக்குடைய விஷயத்தை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். சுருக்கத்தை பாருங்க. தலாக்குடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தலாக்கே ரஜாஇ, தலாக்கே பாயினா என்று இருக்குது. தலாக்கே ரஜாயினா ஒரு தலா, அதாவது பொதுவாக தலாக்கே, அதாவது தலா ஒரு தலாக் விடுறது ஒன்று இருக்குது, ரெண்டு தலாக் ஒன்று இருக்குது. அதில் வந்து ரெண்டுக்குமே நிச்சலாம் தலாக்கே ரஜாயி, அதாவது ரெண்டுக்குமே நிச்சயம். ஒரு தலாக் விட்டாலும் சரி, ரெண்டு தலாக் விட்டாலும் திரும்ப மீட்டிக் கொள்ளலாம். இதாவுடைய காலத்தில் என்ன செய்யலாம், மீட்டு நினைச்சான்னு சொன்னால் அவர் மீட்டிக் கொள்ளலாம். ஆனால் அதே நேரத்தில் இதா முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் அவர் என்ன செய்ய முடியாது, மீட்ட முடியாது. அப்போ மீட்டிக் கொள்றதுல வந்து கணவனுக்கு முதல் உரிமை இதால் இருக்க காலத்தில். இதா முடிஞ்சிச்சுன்னு சொன்னால் எல்லாருக்கும் உரிமை இருக்குது. அப்போ அந்த பெண்மணி என்ன செய்வா, அவங்கள்ட்ட, அதாவது அந்த அந்த கணவனே திரும்ப அந்த பெண்ணை மீட்டுன்னு நினைச்சாலும் திருமணம் செஞ்சு தான் என்ன செய்யணும், மீட்ட முடியும். எப்போ இதான் முடிஞ்சிருச்சுன்னா, இதான் முடிஞ்சிருச்சுன்னா. இது ரெண்டு தலாக் விட்ட பெண்மணி. சரி, மூணு தலாக் விட்டு அதுக்கப்புறம் அவளுக்கு வழி இல்லை. அவனுடைய விளக்கங்கள், சட்டங்கள் இன்ஷா அல்லாஹ் பின்னாடி சொல்லுவாங்க. இருந்தாலும் நம்ம லேசாக சொல்லிடுறோம். ஒரு பெண்மணி மூணு தலாக் விடப்பட்டு விட்டால் அவளுக்கும் அந்த கணவனுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பு முழுமையாக துண்டித்து விடும். அப்போ அந்த பெண்மணி திரும்ப ஒருத்தரை கல்யாணம் பண்ணி அவரோட வாழ்ந்து அவர் இயற்கையாக தலாக் விட்டால்தான் அவர் என்ன செய்ய முடியும். அது மாதிரி வாழ்ந்துன்னா அவர் அவர் என்ன செய்யணும், இந்த பெண்ணோட ஜிமா செய்திடணும். செய்து வாழ்ந்து அதுக்கு பிறகு தலாக் விடப்பட்டால் இந்த பெண்மணி அந்த முதல் கணவரோடு சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. திருமணம் செஞ்சு திருமணம் செஞ்சு சேர்ந்து கொள்ளலாம். அப்போ இது தலாக்குடைய சட்டங்களாக இருக்கு. அப்போ தலாக்குடைய விஷயத்தில் லெஃப்ஸுடைய விஷயத்தை சொன்னோம். தலாக்கு வார்த்தை வந்து சரியான லெஃப்ஸுன்னு இருக்குது, அதே மாதிரி கினாயாவான லெஃப்ஸுன்னு இருக்குது. அப்போ சரியான லெஃப்ஸு, வெளிரங்கமான வார்த்தைங்கிறது அல் ஃபிராக்க, சிராஹ், சராஹங்கிறது, அல்ல தலாக்குங்கிறது, இதெல்லாம் சொன்னால் போதும், நியத்தே தேவையில்லை. அதே நேரத்தில் கினாயான்னு சொல்லி சொன்னால், நான் உன்னை விட்டுறேன், நீ உன் வீட்டுக்கு போயிரு, உன் குடும்பத்தை போய் சேர்ந்துரு, என் கூட இருக்கிறாத, இப்படி இப்படி சொல்கிறான். என்னை பிடி, எனக்கும் நான் உங்க கூட இருக்கவே விரும்பலை, என்னை விட்டுரு, துண்டிச்சிரு, இப்படி சொல்கிறான். இப்படி சொல்கிற வார்த்தையில் நம்ம அவன்கிட்ட கேட்கணும், நீ என்ன நியத்தில் சொன்ன. அப்போ தலாக்குலன்னா அங்கே என்ன செஞ்சிடணும், அவனை அது தலாக்காகத்தான் ஆயிரும். அப்போ அதே மாதிரி தலாக்குடைய விஷயத்தில் கேலி, கிண்டல், பரிகாசம் எதுவுமே செல்லாதவன். கேலியாக சொன்னாலும் சரி, சீரியஸாக சொன்னாலும் அது தலாக் தான். அதே மாதிரி தலாக்குடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாயஸ்லாம் சொன்னாங்க, அபுகதுல் ஹலாலி இலல்லாஹி அத்தலாக், அபுகதுல் ஹலாலி இலல்லாஹி அத்தலாக். அப்போ அல்லாவுக்கு விஷயத்தில் மிக கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஹலால் என்று எடுத்துக்கொண்டால் அல்லாவுக்கு எவ்வளோ எந்த சொன்னால் தலாக்காகத்தான் இருக்கிறது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதை நம்ம பார்க்குறோம். அல்லாவுக்கு வெறுப்பானது, அல்லாவுக்கு கோபம் ஏற்படுத்தக்கூடியது தலாக்காகத்தான் இருக்கிறது. தலாக்கு தான் அல்லாவுக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது. சரி, அதே மாதிரி ரஜாத்துங்கிற விஷயம் மீட்டிக்கொள்ளுதல். ரஜாத்துடைய விஷயத்தில் இது எல்லாமே என்னது, தலாக்கு ஆண்களுக்கு தான் உரிமை இருக்குது. ரஜாத்துங்கிறது மீட்டிக்கொள்ளுதுங்கிறது நம்ம சொன்னோம். எப்போ மீட்டலாம், இதால இருக்கிற காலத்தில் மீட்டலாம். யார் மீட்ட முடியும் அப்படின்னு சொன்னால், ரெண்டு தலாக் கொடுத்தார், ஒரு தலாக்கில் ரெண்டு தலாக் கொடுக்குறாரு அவர், என்னது அவர் தான் என்ன செய்யணும், மீட்ட முடியும். அப்போ அதுக்கு மேலே ரெண்டு தலாக்குக்கு மேலே கொடுத்துட்டாருன்னு சொல்லி சொன்னால், உதாரணம் மூணு தலாக் கொடுத்தாருன்னு சொன்னால் அவரால் மீட்டவே முடியாது. இதா முடியும், முடிஞ்சவொன்னே அவங்க என்ன செய்வா, திரும்ப
அது நம்ம சொன்ன சட்டம் பின்னாடி வரும், சொல்லக்கூடிய சட்டம் இன்ஷா அல்லாஹ் பின்னாடி விளக்கமாக சொல்லுவோம். அப்போ 2 தலாக் கொடுத்திருந்தாலோ 1 தலாக் கொடுத்திருந்தாலோ அவள் என்ன செய்து கொள்ளலாம், இத்தால இருக்கும் காலத்தில் மீட்டி கொள்ளலாம். அல்லது இவன் என்ன செஞ்சு நான் ஜிமா செஞ்சுட்டான், அதாவது அவள்கிட்ட கேட்கவும் தேவையில்லை, அவளுடைய பொருத்தம் தேவை, இவன் மீட்டுறதுக்கு அவளுடைய அனுமதியோ அவளுடைய அந்த பொருத்தமோ தேவை கிடையாது. இவன் நினைச்சா ஜிமா செஞ்சிடலாம் அல்லது மீட்டிடலாம், மீட்டிடலாம். ஆனால் எல்லாமே என்னது ஒரு அளவு தான். ஆனால் அதே நேரத்தில் அவள் வந்து என்னது ரஜாத் முடிஞ்சிடுச்சுன்னு சொன்னால் திரும்ப என்ன செய்ய முடியாது, அவளை மீட்ட முடியாது திருமணம் செய்யாமல். அப்போ இந்த இடத்துல ஏன் ரஜாத்துக்கு இவ்வளோ காலங்கிறது நிர்ணயிச்சது என்று சொன்னால், நம்ம ஏற்கனவே சொன்னோம், அதாவது ஆரம்பத்தில் வந்ததுலேயே என்ன செய்கிறாங்க, தன்னுடைய மனைவியை என்ன செய்வான், தலாக் விட்டுருவான், 100 தலாக் 1000 தலாக்குன்னு சொல்லி விட்டுட்டு அந்த இதா முடிகிற டைமில் திரும்ப மீட்டிக்கிடுவான். அவள் காலங்கணக்கு கிடையாது. இப்போ காலங்கணக்கில் இப்படி செஞ்சதுனால அல்லாஹ் என்ன செஞ்சான், அப்பப்போ மூட்டிக்கிறோம், தேடி 2வது தலாக் கூட 2வது மீட்டுவான், 2வது இப்படி நடந்ததுனால தான் அல்லாஹ் அந்த கட்டளை இட்டு இனிமேல் அதற்குரிய அளவு நிர்ணயிச்சிட்டான். அப்போ இந்த ரஜாத்துங்கிறதும் அதே மாதிரி கேலி கிண்டல் பரிகாசங்கிறது கிடையாது, இது செஞ்சுட்டா நிகழ்ந்துடும். அதனால இதுலேயும் பேணிக்கையாக இருக்கணும். அடுத்ததாக ஹொலாவுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஹொலாங்கிறதும் கணவன் பொறுத்திருந்து, அதாவது மனைவி பெண்மணி என்ன செய்வா, ஹொலா கேட்பா, அவன் முத்தாலபா செய்வா, யார்கிட்ட, கணவன்ட. வாழ முடியல, வாழ பிடிக்கலன்னு சொல்லி சொன்னால் அவன் முத்தாலபா செய்வா. முத்தாலபா செஞ்சால் கணவன் என்ன செய்யணும், அதை கொடுத்துடணும். ஹொலா என்ன செஞ்சணும், கணவன் அதை அவளுக்கு கொடுக்கறது தான் முறை, கொடுக்கறது தான் முறை. அவள்கிட்ட என்ன செய்யக்கூடாது, அதில் வந்து தட்டி கழிக்கவோ அல்லது அவளை வந்து கொடுக்காம இருக்கிறதோ கூடாது. அப்படி கொடுக்கணும்னு சொன்னால் அவன் ஏதாவது என்ன செய்யலாம், அதற்குரிய ஒன்று உதாரணம் மகரை திருப்பி கேட்கலாம், அல்லது வேறு ஏதாவது அந்த பெண்மணி கொடுக்கணும்னா தாராளமாக கொடுத்து கொள்ளலாம். அவன் கேட்கறதுக்கு அவனுக்கு உரிமை இருக்குது, அவள் கொடுக்கறதுக்கும் அவளுக்கு வந்து என்னது, அவள் கொடுக்கணும், அதே மாதிரி அவனுக்கு வாங்கி அதை யூஸ் பண்ணிக்கலாம். உதாரணம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அதில் சாபித்துபினு கைசுபினு ஷம்மாஸ் ரதியல்லாஹு தலானுடைய இந்த வாழ்க்கையினுடைய விஷயத்த சொன்னோம். அவங்களுடைய மனைவி ஜமீலா ரதியல்லாஹு தலான் அவங்களுடைய விஷயத்த சொன்னோம். அப்போ என்ன செய்கிறாங்க, அவங்க கேட்குறாங்க, நான் என்ன செய்யறது, கேட்கும்போது தோட்டத்தை திருப்பி கேட்குறாங்க, அதை கொடுத்துட்றாங்க. ஆனால் அதே நேரத்தில் எனக்கு அவங்கள பற்றி எந்த தவறான விஷயம் சொல்லலை. சரி, இப்போ இந்த ஹுலாவுடைய விஷயத்தில் ஆனால் கணவன் தான் சொல்லுவான், ஹாலா துக்கி தல்லாக் துக்கி, இந்த மாதிரி கணவன் பொறுத்துட்டு தான் ஹுலாங்கிறது சொல்லுறது ஏற்படும். அப்போ கணவனுக்கு என்னது, அவன் கேட்குறது தாராளமாக என்ன செய்யலாம், கொடுத்துடலாம். சரி, ஆனால் அந்த ஹுலாவுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஹுலாங்கிறது பஸ்ஹா, ஹுலா கொண்டு தலாக்கு தலாக்கு ரஜத் ரஜை தலா, ஹுலாங்கிறது என்னது, அது ஒரேடியாக ஹுலா விடுறதுன்னு திருமண பந்தமே முடிஞ்சு போயிருமா, இனி திரும்ப மீட்ட முடியுமா அப்படின்னா, இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சரி, ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி, அதாவது பழைய கவுல் புது கவுல் 2 இருக்குது. பழைய கவுலை பொறுத்த வரைக்கும் அது ஃபஸ்ட் என்று சொன்னாங்க. ஆனால் புது கவுல் என்னன்னு சொன்னால் அல் கவுலுல் ஜதீத் வந்து அது வந்து தலாக்கு தான், அதுதான் வந்து அல்ஹரான கவுலு, அதுதான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கவுல். அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அது வந்து தலாக் என்ற அடிப்படையில் தான். அதனால் தாராளமாக என்ன செய்து கொள்ளலாம், குலவு கொடுத்தவனும் மீட்டிக்கொள்ளலாம். இதாவுடைய காலத்தில் மீட்டுவதாக இருந்தால் தாராளமாக மீட்டிக்கொள்ளலாம். சரி, ஒமைய தஅத்தா ஹுதூத் அல்லாஹி, எவன் அல்லாவுடைய ஹுதூதை, இப்போ நம்ம தலாக்கு ரஜாத்து ஹுலாலாம் பார்த்தோம். ஆனால் என்ன சொன்ன மாதிரி தலாக்குடைய விஷயமா இருந்தாலும் 2 சாய்ஸ், 2 தலாக் கொடுத்துட்டான்னு சொன்னாலும் அவனுக்கு 2 சாய்ஸ் இருக்கு. 2 தலாக் கொடுத்தவனுக்கு 2 சாய்ஸ், குர்ஆனில் சொல்லப்பட்ட அந்த சாய்ஸ் தான் சொன்னான். ஒன்று, அவன் தன்னுள்ள சேர்த்து வச்சு ஒழுங்கானவளை வாழணும். இல்லை அப்படின்னு சொன்னால் திரும்ப அவளை உபகாரத்தோடு விட்டுருணும், எந்த குறைகளும் சொல்லாமல் விடுறது. ரஜாத் வந்து திரும்ப ரஜாத்துடைய நோக்கத்தில் என்ன இருக்கணும், அவன் வந்து இன் அராது, அதாவது அதை கொண்டு இஸ்லாக நாடணும், நலவை நாடி அவளை சேர்க்கணும். சேர்க்கும்போது அவளும் என்ன செய்யக்கூடாது, அதுக்கு எதுவும் காசு கேட்கக்கூடாது, இவனும் கேட்கக்கூடாது. அப்போ நலவை நாடி என்ன செய்யறது, அவளை சேர்க்கறது இந்த ரஜாத், அதுக்கு தான் அனுமதி. ஹொலாவுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவள் கேட்டால் ஹொலா கொடுத்துடணும். ஹொலா வாங்கின பெண்மணி என்ன செய்யக்கூடாது, கணவனை பற்றி தவறான எண்ணங்கள் தவறான விஷயங்களையோ தவறான செயல்பாடுகளையோ பரப்பக்கூடாது. கணவனும் மனைவியை பற்றி தேவையில்லாத விஷயங்களை பரப்பக்கூடாது. சரி, ஒமைய தஅத்தா ஹுதூத் அல்லாஹி, அல்லாஹ்வுடைய ஹுதூதை எவன் மீறுகிறானோ, அல்லாஹ்வுத்தாலா வரையறுத்த வரையை, அதாவது ஒரு எல்லையை எவன் மீறுகிறானோ, அல்லாஹ்வுடைய அந்த எல்லையை மீறக்கூடியவன் இருக்கான. அடுத்து ஹுலோவுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு சில விஷயங்கள் சொல்லணும்னு சொன்னால், அதாவது ஹுலோங்கிறது அவங்க ஹுலோவுக்கு அவங்க தரதை தாராளமாக என்ன செய்யலாம், சாப்பிட்லான்னு சொன்னோம். ஹுலோங்கிறது ஜாயிஸ், ஹுலோங்கிறது என்னது, ஹுலோவுடைய விஷயத்தில் முதல்ல பார்த்தோம்னா என்னது, ஹுலோ கொடுக்கறது ஜாயிஸ் தான். சரிங்களா, நான் ஆயத்தில் தெளிவாக வந்துருச்சு. அதனால் ஹுலோங்கிறது ஒரு முக்கியமான ஒரு அமலாக இருக்குது. ஹுலோங்கிறது ஒரு ஜாயிஸான விஷயமாக இருக்குது, அனுமதிக்கப்பட்ட செய்யப்படுறதா உலமாக்கள், ஜுமூர் உலமாக்கள் என்ன செய்கிறாங்க, ஹுலோங்கிறது அவள் வந்து என்னது நுஷூஸ் இல்லாமல், அதாவது அந்த மாறுபாடு இல்லாமல் கோபம் இல்லாமல் கூட கொடுக்கலாம், எந்த வித
இதுவும் கிடையாது, அதுக்கு எந்த காரணமும் இதுதான் இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது என்பதை சொல்றாங்க. இருந்தாலும் ஒரு எச்சரிக்கை, நபிசுல்லாஸ்லுடைய எச்சரிக்கை இருக்கு. ஐயுமா இம்ராத்தின் சஅலத் ஜௌஜஹா தலாக மின் கைரி வஸின், எந்த காரணம் இல்லாம ஒரு பெண்மணி தன் கணவன்ட சொல்ல கேட்கிறா, தலாக் கேட்கிறான்னா, அவ என்ன ஆவா, ஹராமுன் அலைஹா ராயிஹத்துல் ஜன்னா, சொர்க்கத்துடைய அந்த வாடையை நுகர்தல் அவள் மீது ஹராமாகிவிடும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஹதீஸ் இருக்குது. அப்போ ஹுலா கொடுத்தா அவங்க தரதை வாங்கி சாப்பிட்றதுக்கும் அனுமதி இருக்கு, எந்தவித தடையும் கிடையாது. சரி, அப்போ ஹுலோங்கிறது ஜாயிஸாக எந்தவித கட்டுப்பாடும் கிடையாது. அவன் நினைச்சா ஹுலோ கேட்குறாந்தா தாராளமாக கேட்டுக்கொள்ளலாம், அதில் எந்த இதுவும் கிடையாது. சரி, அப்போ ஃபஸ்ஹா தலாக்காங்கிறதுக்கும் நம்ம தெளிவாக சொல்லிட்டோம். ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி கவுலையும் நம்ம சொன்னோம். சரி, அடுத்ததாக அடுத்து ஒமையத்த அத்த ஹுதூத் அல்லாஹி ஃபஉலாயிக ஹுமுல் லாலிமூன், எவர்கள் அல்லாஹ்வுடைய வரம்பை மீறுகிறார்களோ, ஒமையத்த அத்த ஹுதூத் அல்லாஹி, அல்லாஹ்வுடைய வரம்பை எவர்கள் மீறி செல்கிறார்களோ, ஃபஉலாயிக ஹுமுல் லாலிமூன், அவர்கள் மிக பெரும் அநியாயக்காரர்களாக இருக்கிறார். அவர்கள் தான் அநியாயக்காரர். அதாவது மன் ஹாலஃப அஹ்காம் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய சட்டங்களை, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை யார் மீறுகிறானோ, ஃபகத் அர்ரல நஃப்ஸஹு, அவன் தன்னுடைய நஃப்ஸை எடுத்து காண்பித்து விட்டான். லி சுஹ்தில்லாஹி, அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு தன்னுடைய நஃப்ஸை தன்னைத்தானே ஆளாக்கி கொண்டு விட்டான். வஹுவ மினல் லாலிமீனல் முஸ்தஹிகீன லில் இகாபி ஷதீத், அவனோ மினல் லாலிமீன் அநியாயக்காரன் ஆகிவிட்டான். எப்படிப்பட்ட அநியாயக்காரன்? அல் முஸ்தஹிகீன், தகுதியான அநியாயக்காரன். இல் இகாபி, இகாபிற்கு, இகாபி ஷதீத்னா கடுமையான தண்டனைக்கு, கடுமையான தண்டனைக்கு தகுதியான ஒரு அநியாயக்காரனாக அவன் மாறிவிட்டான். கடுமையான தண்டனைக்கு தகுதியுள்ள ஒரு அநியாயக்காரனா யார் மாறிட்டா? யாருன்னு சொன்னா, எவன் அந்த அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்யறானோ அவன். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்யக்கூடியவன் தானாக மாறிவிடுறான். எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய ஷரியத்தை மறுக்கிறவன் என்ன செய்யறான், அவன் தானாக கெட்டவனாக அநியாயக்காரனாக ஏன்னா வலு ஷையின் கைரு மஹல்லிஹி, லுலும்னா என்ன, சில லுலும்னா என்ன அர்த்தம்னா, ஒரு விஷயத்தை எங்கே செய்யணுமோ அது, அதாவது வைக்கக்கூடிய பொருளை அது அல்லாத, உரிய இடத்துல அல்லாத வைக்கிறது. உதாரணமாக செருப்பை கொண்டு பீரோலுக்குள்ளே வைக்கிறான். செருப்புனா புது செருப்பு இல்லை, போட்டு வந்த செருப்பை பீரோல்லையும் வாசலில் தொப்பியும் போடுறான். இது அநியாயம். இது போன்ற எதை எங்கே வைக்கணுமோ அதுதான் அவன் மாற்றி வைக்கிறது தான் அநியாயம். அப்போ அதே மாதிரி அல்லாஹ்வுடைய ஹுதூதை வந்து என்னது, அல்லாஹ் நிர்ணயிச்சிட்டான், அதுக்கு தாண்டதுங்கிறது அநியாயம். அதான் சொல்லுவாங்க. அப்போ வஹுவ மினல் லாலிமீனல் முஸ்தஹிகீன லில் இகாபி ஷதீத், கடுமையான தண்டனைக்கு தகுதியான, கடுமையான தண்டனைக்கு தகுதியான மனிதனாக அவன் மாறிவிடுவான் என்பதாக எனது அல்லாஹு தாலா சொல்லி காண்பிக்கின்றான். இப்போ இந்த ஆயத்தில் 2 தலாக்குடைய விஷயங்களை பற்றி தெளிவாக சொல்லப்பட்டது, விபரமாக பேசப்பட்டது. சரி, அடுத்து 3 தலாக் விஷயமா பேசுகிறோம். முதலாவது ஆயத்தை பார்ப்போம் வாருங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபயின் தல்லகஹா, அவன் தலாக் விட்டு விட்டால், அதாவது 3ஆவதா தலாக் விட்டுட்டான். யாரு? 2 தலாக்கு தான் அனுமதி, தலாக்கு பாயினா வரை 2 தலாக். அப்போ அவன் 3ஆவது தலாக் விட்டு விட்டால், ஃபயின் தல்லகஹா, அவன் 3ஆவதாக ஒரு தலாக்கை கூறிவிட்டால், ஃபலா தஹில்லு லஹு, அவனுக்கு ஹலால் ஆகாது, மிம்பஅது, அதற்கு பிறகு, ஹத்தா தன்கிய ஜௌஜன் கைரஹு. அப்போ ஃபலா தஹில்லு லஹு, அவனுக்கு ஹலால் ஆகாது. அந்த பெண்மணியை 3ஆவது தலாக் விட்டான்னு சொன்னான், அவன் அந்த பெண்ணை தன்னோட வைக்கிறதுக்கு, தன்னோட சேர்த்து கொள்றதுக்கு, ஜிமா செய்யறதுக்கு எதுக்குமே அனுமதி கிடையாது. அவன் ஹலால் கிடையாது, பிரிஞ்சு போயிட்டான். மிம்பாது, அதற்கு பிறகு இந்த ஹலாலும் கிடையாது. ஹத்தா, எதுவரை வென்றால், தன்கிஹ ஜௌஜன் கைரஹு, அவன் அல்லாத வேறொரு கணவனை அவள் திருமணம் முடிக்கும் வரைக்கும். திருமணம் முடிச்சு என்ன செய்யணும், ஜிமா செய்கிற விஷயங்கள் வருது. ஃபயின் தல்லகஹா, அப்போ அந்த கணவன் 2வது திருமணம் செய்தாலே அந்த கணவன் தலாக் விட்டு விட்டால், யார்? அந்த பெண்மணியை. ஃபலா ஜுனாஹ அலைஹிமா, அவர்கள் 20 மீதும் எந்த குற்றமும் கிடையாது. ஐ எத்தராஜா, அதாவது திருப்பிக் கொள்றதுக்கு. அவன் என்ன செய்கிறாங்க, அந்த பெண்மணியை திருப்பிட்டான். அவன் வந்து என்னது தலாக்கு விட்டான், அவள் வேற ஒரு கல்யாணம் பண்ணி என்னது அவளும் தலாக்கு விட்டான்னு சொன்னால், இவன் திரும்ப மீட்டுவதில் எந்த குற்றமும் கிடையாது. இல்லன்னா, ஆனால் அவர்கள் விரும்பினால், யுகீமா ஹுதூத் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை, அதாவது ஹுக்கூக்கு ஜௌஜியா,
திருமணத்தினுடைய பந்த உறவுகளை அவர்களால் சரியாக நிறைவேற்ற முடியும், கடைபிடிக்க முடியும், அதில் எல்லை மீற மாட்டாங்க, அதை பால்படுத்த மாட்டார் என்ற உறுதிப்பாடு அவர்கள்ட்ட இருக்கணும். ஏதோ எடுத்தோம் திரும்ப திரும்ப என்னது சேர்றது கிடையாது. மாறாக இந்த உறுதிப்பாடு அவர்களிடம் இருந்தால் இல் தன்னா அவள் எண்ணினால் யுகிமா ஹுதூத் அல்லாஹ்வுடைய ஹுதூதை நிலைநாட்ட முடியும் என்று அவர்கள் எண்ணிவிட்டால் அவர்கள் ரெண்டு பேரும் அவங்க மீட்டிக்கொள்ளலாம். ஒத்தில்க ஹுதூதுல்லா, இது அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய ஹுதூதாக எல்லையாக இருக்கிறது, அல்லாஹ்வுடைய வரம்பாக இருக்கிறது. யுபையினுஹா, அல்லாஹ் அதை விளக்குகிறான். லிகௌமி யஅலமூன், அறியக்கூடிய ஒரு கூட்டத்திற்கு. கௌமி அதை விளக்குகிறான். கௌமி யாலமுன்னா அறியக்கூடிய கூட்டத்திற்கு அல்லாஹு தாலா அதை விளக்கி காண்பிக்கின்றான். இந்த இடத்துல நினைச்சிடும் அல்லாஹ் தெளிவாக விளக்கலாம், அதை பற்றி தான் சொல்ல வருது. சரி வாங்க, இப்போ தப்சீர் போதில் 3 தலாக் விஷயமா சொல்லப்படுது. 3ஆவது தலாக் சொன்னால் என்ன நடக்குங்கிறது விஷயமாக பேசப்படுது. வாருங்கள் கிதாபுக்கு செல்வோம், விளக்கத்தை காண்போம். ஃபைன் தல்லகஹா, அவன் தலாக் விட்டு விட்டால், மூன்றாவதாக பலா தஹில்லு லஹு மிம்பாது, அதற்கு பிறகு அவனுக்கு ஹலால் ஆகாது அந்த பெண்மணி. ஹத்தா தன்கிஹ ஜௌஜன் கைரா, அவன் அல்லாத வேறொருவனை திருமணம் செய்தாலே தவிர. சரி, அதாவது ஃபைன் தல்லக்க ரஜுலுல் மர்அத்த, ஒரு ஆண் தன்னுடைய மனைவியை தலாக் விட்டு விட்டால், தாலிச மர்ரத்தின், மூன்றாவது முறையாக, தாலிச மர்ரத்தின் மூன்றாவது முறையாக தலாக்கு விட்டு விட்டால், பலா தஹில்லு லஹு, அவனுக்கு ஹலால் ஆகாது, அவனுக்கு ஹலால் ஆகாது. பாத தாலிக்க, அதற்கு பிறகு தலாக் விட்டதுக்கு பிறகு அவனுக்கு ஹலால் ஆகாது. ஹத்தா தத்த ஜவ்வஜ கைரஹு, அவன் அல்லாத வேறு ஒரு திருமணம் செய்ததை தவிர, அவன் அல்லாத வேறொருவனை திருமணம் செய்ததை தவிர. வ துத்தல்லிகு மின்ஹு, ஹத்தா தத்த ஜவ்வஜ கைரஹு வ துத்தல்லிக மின்ஹு. அப்போ துத்தல்லக மின்ஹுன்னு சொல்லலாம். அப்போ என்ன செய்யறது, அவன் இன்னொரு கல்யாணம், அவன் அல்லாத வேறொருவனை அவள் திருமணம் செய்து துத்தல்லக மின்ஹு, அவனிடமிருந்தும் தலாக் விடப்பட்டாலே தவிர அவன் அது அந்த செய்ய முடியாது, அந்த பெண்மணி அவனுக்கு ஹலாலாகாது. பாத யதூக உசைலதஹா, அவளுடைய முந்தானையை சுவைக்கும் வரைக்கும். பாத பிறகு யதூக உசைலதஹா, அவளுடைய முந்தானையை அவன் சுவைத்த பின்னரே தவிர. ததூக்கு உசைலதஹு, அவள் அவனுடைய அந்த அந்த உசைலத் என்றால் பொதுவாக சொல்றதுக்குன்னா, அதாவது அந்த உறுப்பை சொல்றது, தனாசுலுடைய அந்த அதாவது அந்த வமிசாவளி உருவாகக்கூடிய அந்த உறுப்புகளுக்கு சொல்றது, ஆணுடைய பெண்ணுடைய அந்த பகுதிகளுக்கு தான் சொல்றது. அப்போ அதை அவன் சுவைத்தாலே தவிர அப்படின்னா, அதை அவளுடைய உசைலத், அவளுடைய அந்த முந்தானை அவன் சுவைக்க வேண்டும். அது அவளுடைய அந்த தனாசுலுடைய அந்த வம்சத்தை உருவாக்கக்கூடியதை அவன் சுவைக்க வேண்டும், அவன் சுவைக்க வேண்டும். அதே போல என்ன செய்யுது, அவள் அவனுடைய வம்சத்தை ஏற்படுத்தக்கூடிய அதை ஒரு பகுதியை அவளும் சுவைக்க வேண்டும். சுவைத்ததற்கு பின்பே இந்த நிகழ்ச்சி ஏற்படும். கமா சர்ரஹ பிஹில் ஹதீசுல் ஷரீஃப், ஹதீஸ் ஷரீஃப்ல இதனுடைய தெளிவான விளக்கங்கள் வருவதை போன்று. வஃபீத் ஆலிக்கு, இந்த விஷயத்துல ஜஜருன் அன் தலாக்கில் மர்அத்தி தலாசன், பெண்ணை 3 முறை தலாக் விடுவதை சம்பந்தமாக கடுமையான எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கிறது. லிமன் லஹு ரஹ்பத்துன் ஃபி ஜௌஜத்திஹி, யாருக்கு தன் மனைவியின் விஷயத்தில் ஆர்வமும் அந்த மனைவியின் விஷயத்தில் பாசமும் தேட்டமும் இருக்கிறதோ அப்படிப்பட்டவன் 3 தலாக் விடுவதை கொண்டு எவ்வளவு பெரிய இழப்பை சந்திக்கின்றான் என்ற விஷயத்தை எச்சரிப்பதற்காக, ஒரு மிரட்டல் விடுவதற்காக வேண்டி இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. குல்ல தி முருவத்தின், ஒவ்வொரு மனிதனேன் உள்ளவரும் இம்ராத்தஹு ஆஹருன்னு சொல்லலாம். அதாவது குல்லதி முருவச்சின், ஒவ்வொரு மனிதநேயம் உள்ளவனும் யக்ரஹு வெறுப்பான், எஃப்தரிஷ, அதாவது இம்ராத்தஹு ஆஹரு, அதாவது
ஆஹருன்னு சொல்லி சொல்லலாம். எஃப்தரிஷ இம்ரஅத்தஹு ஆஹரு அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன குல்ல தி முருவத்தின் ஒவ்வொரு மனிதநேயம் உள்ளவனும் ரோஷம் உள்ளவனும் யக்ரஹு வெறுப்பான் ஐ எஃப்தரிஷ ஜிமா செய்வதை இம்ரஅத்தஹு அவனுடைய மனைவியோடு ஜிமா செய்வதை ஆஹரு மற்றவன் ஜிமா செய்வதை ஒவ்வொரு மனிதனும் வெறுப்பான். ஒவ்வொருத்தனும் தன்னுடைய மனைவி அடுத்தவனோட போய் அடுத்தவனோட இருக்கிறது, அடுத்தவன் மனைவியை ஜிமா செய்வதை ஒவ்வொருவரும் என்ன செய்வான்? கண்டிப்பாக வெறுப்பான். பத்தி செய்வதை வெறுப்பான். அப்படி இருக்கக்கூடியவன் அப்போ தன்னுடைய மனைவி மீது பாசம் கொண்டவன் 3 தலாக் என்பதை விடவே கூடாது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு பெரும் ஒரு தண்டனை, ஒரு சிக்கலை கொடுத்திருக்கிறான். இதன் மூலம் 3 தலாக்குங்கிறது வாழ்க்கையில சொல்லவே கூடாது என்பதை அல்லாஹு தஆலா நமக்கு எச்சரிக்கிறான். நமக்கு அந்த விஷயத்துல ஒரு கண்டிப்பை ஏற்படுத்துகிறான். எனவே தலாக் என்பது ஒரு சிறிய ஒரு ஒரு ஆயுதம். அதை வீணாக பயன்படுத்தவும் கூடாது. கோபத்திற்கும் ரோஷத்திற்கும் ஆளாக்கிவிடக் கூடாது. வழியாக அதற்கு மாறாக அதை பத்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும். எங்கு உண்மையான முறையில் தேவையாகிறதோ அங்கு மட்டும்தான் மிக 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 அவசிய தேவை ஏற்பட்டால் பயன்படுத்த வேண்டும். அதற்கு முன்பாக 1000 முறை அல்ல, லட்சக்கணக்கான முறை யோசித்திருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய கோபம், அல்லாஹ்வுடைய சாபம் நம் மீது வந்துவிடக் கூடாது என்ற எண்ணத்திலே இந்த விஷயத்தை உறுதியாக இருக்க வேண்டும். அல்லாஹு தாலா நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக நேர்த்தியாக பின்பற்றக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடிய பாக்கியத்தையும் தந்து அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.